ஒரு ஆசிரியர் உயர்தர வகுப்புக்கு ஒரு சிறந்த மாணவ தலைவனை தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. 4 மாணவர்களை தேர்வு செஞ்சு அதிலிருந்து ஒருவரை சிறந்த மாணவ தலைவனாக தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிறிய பரீட்சையை வைக்கிறாரு. 4 பேருக்கும் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்துட்டு அவர் ஒரு பெட்டியை காண்பிச்சு சொல்றாரு, இந்த பெட்டியில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதை இந்த பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 4 மாணவர்களும் 4 பதில்களை எழுதி ஆசிரியருடைய கையில கொடுக்கறாங்க. ஆசிரியர் சொல்றாரு, ஒரே ஒரு மாணவனை தவிர மற்றவங்க 3 பேருமே தவறான பதில் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது மாணவன் புத்தகங்கள் அப்படின்னும், 2வது மாணவன் உபயோகமற்ற பொருட்கள் அப்படின்னும், 3வது மாணவன் பரீட்சை பேப்பர் அப்படின்னு சொல்லியும் எழுதியிருந்தான். ஆனால் 4வது மாணவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இப்போ ஆசிரியர் சொல்றாரு, அந்த 4வது மாணவன் தனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு அவன் வெட்கப்படலை. ஒரு மாணவ தலைவனா இருக்கிறதுக்கு தனக்கு தெரியாதது தெரியாது அப்படின்னு சொல்லி உண்மையாக ஒப்புக்கொள்ற அந்த ஒரு குணம் இருந்தாலே போதும், அவனே சிறந்த மாணவ தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மைதாங்க. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சந்தர்ப்பங்கள்ல உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்கு நாங்க தயங்குறோம். ஆனா நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லும் போது அந்த இடத்துல நாங்க ஒரு உயர்வான இடத்துல நிற்கிறோம். வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிற்று என்பதாக. எனவே உண்மையை உள்ளபடி சொல்ல நம்ம தயங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை.